இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்காக தமிழ்நாடு மாவட்டங்கள் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற மாவட்டம் சேலம் மாவட்டம். இந்த சேலம் மாவட்டம் 1772ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்த மாவட்டமானது 5237 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. எக்ஸாமினேஷனில் கேட்கலாம், சேலம் மாவட்டம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சேலம் மாவட்டம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்புகளை கொண்டது அப்படின்னு கேட்கலாம். இந்த மாவட்டத்தில் இருந்து பிரிந்ததே நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களாகும். கொஸ்டினை கேட்கலாம், சேலத்தில் இருந்த பிரிந்த மாவட்டங்கள் எவை அப்படின்னு. இவை பிரிப்பதற்கு முன் சேலம் மாவட்டமே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது. இந்த சேலம் மாவட்டம் மாம்பழங்களை பயிரிடுவதில் பிரசித்தி பெற்றது. சேலம் மாவட்டம் சேலம், ஆத்தூர், மேட்டூர், சங்ககிரி என 4 வருவாய் கோட்டங்களையும் 13 வருவாய் வட்டங்களையும் 44 உள்வட்டங்களையும் 655 வருவாய் கிராமங்களையும் கொண்டுள்ளது. கொஸ்டினில் கேட்கலாம், எத்தனை வட்டங்கள்னு கேட்கலாம், இல்லை எத்தனை கிராமங்கள்னு கேட்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேலம் மாவட்டம் சேலம் மாநகராட்சி உள்ளிட்ட 4 நகராட்சிகளையும் 33 பேரூராட்சிகளையும் கொண்டுள்ளன மற்றும் 20 ஊராட்சி ஒன்றியங்களும் 385 கிராம ஊராட்சிகளும் உள்ளன. இதனுடைய எல்லைகளாக சேலம் மாவட்டத்திற்கு வடக்கே தருமபுரி மாவட்டமும், தெற்கே திருச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டமும், கிழக்கில் விழுப்புரம் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களும், மேற்கில் ஈரோடு மாவட்டம் மற்றும் கர்நாடகா மாநிலமும் உள்ளது. இதனுடைய வட்டங்களாக சேலம், சேலம் மேற்கு, சேலம் தெற்கு, வாழப்பாடி, ஏற்காடு, ஆத்தூர், பழைய பேரால கெங்கவல்லி, அதை இப்போது கங்கவல்லி அப்படின்னு கூப்பிட்றாங்க, பெத்தநாயக்கல் பாளையம், மேட்டூர், ஓமலூர், கரையாம்பட்டி, சங்ககிரி, எடப்பாடி என 13 வட்டங்களை உள்ளடக்கியது இந்த சேலம் மாவட்டம். இந்த சேலம் மாவட்டத்தில் தனி சிறப்புகளாக கூறப்படுவது எவை அப்படின்னா, கொங்கு நாட்டில் அமைந்துள்ள சேலம் மாவட்டத்திற்கு பெயர் பெற்றது. அங்கு விளையும் மல்கோவா மாம்பழம் மிகவும் பிரசித்தி பெற்றது. சேலம் மாவட்டம் அரசு அருங்காட்சியகம் ஓமலூர் சாலையில் அமைந்துள்ளது. வணிகத்துறையில் சிறந்து விளங்கும் சேலம் தமிழ்நாட்டில் இறக்குமதி ஏற்றுமதி வியாபாரத்தில் உயிர் நாடியாக விளங்குகிறது. சேர்வராயல் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஏழைகளில் ஊட்டி எனப்படும் ஏற்காடு சேலத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கொஸ்டினில் கேட்கலாம், ஏற்காடு சேலத்திலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அப்படின்னு. ஏற்காடு 383 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. நில மட்டத்திலிருந்து 1515 மீட்டர் உயரத்தில் இருக்கிறது. கொஸ்டினில் கேட்கலாம், ஏற்காடு நிலமட்டத்திலிருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கங்க. சேலம் மாநகராட்சியானது தென்னிந்தியாவிலே ரயில்வே கோட்டத்திற்கு தலைமை இடமாகும். இந்த மாவட்டத்தில் கோழிப்பண்ணைகளும் அதிக அளவில் உள்ளன. சேலம் இரும்பாலை இந்திய உருக்கு ஆலயத்தில் சிறப்பு எஃகு பிரிவு சேலத்தில் அமைந்துள்ளது. இது குளிரூட்டப்பட்ட எஃகு மற்றும் சூடான உருட்டப்பட்ட எஃகு அல்லது கார்பன் எஃகு ஆகியவற்றை உற்பத்தி செய்கிறது. கூடுதலாக நாட்டில் முதல் தரமான நாணயம் தயாரித்து வெற்று வட்டங்களை 3600 டன் உற்பத்தி செய்து அனுப்பப்படுகிறது. இவை சேலத்தில் மிக முக்கிய சிறப்பு அம்சமாகும். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் சேலம் மாவட்டத்தை பற்றி பார்த்தீங்க. பின்வரும் வீடியோவில் அடுத்த மாவட்டத்தை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.